உங்களுக்கு என்ன சினிமா பேக்ட்ராப் இருந்தது? இல்ல கூத்துப்பட்டறை ஆர்டிஸ்டா? ஸோ இல்ல நாடகம்லாம் பண்ணிட்டு வந்தாரா? அது மாதிரி நிறைய கேள்வி இருந்தது. எனக்கு வந்து ஆக்சுவலா எங்க அம்மாக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஷி வாண்டட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ். சின்ன வயசுலேருந்தே இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாக இருக்கட்டும், ஸ்டேஜ் ட்ராமாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அளவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஆக்டர் ஆகிறது ரொம்ப பிடிக்கும், ஆசை. அதுக்கப்புறம் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தது ஷார்ட் ஃபிலிம்ஸ்னால் நாங்களே தானே எடுப்போம். அப்போது நானும் பாலாஜி மோகனும் ஒன்றா ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம். அப்போது வந்து அவங்க ஒரு டெலிவிஷனுக்கு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்க? யூஸ்வலாக நம்மளுக்குள்ளேயே நம்ம நடிப்போம், கரெக்ட், ஃப்ரெண்ட்ஸை நடிக்க வைப்போம். அந்த மாதிரி தான் என்ன நடிக்க வச்சாரு பாலாஜி மோகன். ஓகே, ஒரு இது பண்ணுறா அப்படின்னு. சரி, ஓகே, என்ன கேரக்டர்னா உனக்கு கரெக்டாக இருக்கிற கேரக்டர், நீ எப்படியோ அதுதான் அந்த கேரக்டருங்கிற மாதிரி அவங்க வந்து ரைட் பண்ணாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எப்படி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதெல்லாம் ஒரு ஃபியர் இல்லாமல் தைரியமாக பண்ணிட்டேன். இப்போ அந்த படம் மூவியாக பண்ணும்போது அதில் நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேறு இருக்கேன். நாங்களே யோசிக்கிறோம் இந்த கேரக்டருக்கு யாரை கேஸ்ட் பண்ணலாம் இப்படிலாம் யோசிக்கும் போது அதாவது எவ்வளோ எமோஷனலாக ஒரு என்னோட சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஃபீலே பண்ணாமல். ஸோ அது ஃபீச்சர் ஃபிலிமாக வரும்போது எல்லாருமே டிசைட் பண்ணி இந்த கேரக்டர் 2 கேரக்டர் எந்த விக்னேஷ் எங்கள் 2 பேர் கேரக்டர் நீங்களே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி அங்கே வந்து ஆரம்பிச்சது என்னோட ஆக்டிங் கரியர். ஓகே, அதுக்கு முன்னாடி நிறைய மூவிஸில் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஃபஸ்ட்டு மூவி காதல் சொல்கிறது. ஓகே, ஆனால் நீங்கள் இந்த ஆக்டிங் ப்ராக்டிஸ் இல்லை கூத்துப்பட்டறை அந்த மாதிரிலாம் எதுவுமே போனது. தட் ரோல் வாஸ் வெரி, அதாவது என்னன்னா இந்த ரைட்டிங் தான், பாலாஜி மோகனோட ரைட்டிங். அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ சூப்பராக எழுதியிருந்தார். ப்ளஸ் எனக்கு நல்ல ரொம்ப க்ளோஸாக பழக்கம் வேறு. ஸோ அவருக்கு என்னோட இது தெரியும், அர்ஜுனுக்கு இவ்வளோ தான் வரும், ஓகே இவ்வளோ வரும், இல்லை இவ்வளோ வராது, எது அவனோட பாசிட்டிவ் எது அவனோட நெகட்டிவ்னு நல்லா தெரிஞ்சதுனால அவருக்கு இந்த கேரக்டர் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.